கொத்தப்பா நில்லு ஒன்று செவ்வாய் தேவிட்ட சொல்லித்தரேன். ஒரு மேட்ச் அடிச்சான்னு பரவாயில்ல. இந்தியான்னு வந்துட்டாலும் போட்டு போலம் பொழக்கிற. ஒரு மேட்ச் அடிச்சா பரவாயில்ல. எல்லா மேட்ச் போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்க. இந்தியா வேஸ் நியூசிலாந்து தேர்ட் ஓடிஐ மேட்சுங்க. ஆரம்பத்தில் அசித் ரானாவும் அசிஸும் விக்கெட் எடுத்தாலும் அடுத்த வந்து இந்த டார்லி மிச்சல் கட்டப்பாவும் பிளென் பிலிப்ஸும் போட்டு பொழந்துட்டாங்க. டார்லி மிச்சல் 137 பிளென் பிலிப்ஸ் பல்பு 102 ரன் அடிச்சு 138 ரன் டார்கெட்டுங்க இந்தியாவுக்கு. அடிச்சு நவுத்திட்டாங்க. இது மட்டும் இல்லாம அடுத்து பிரேஸ்கெட்டு கேப்டன் பிரேஸ்வெல் அவர் வந்து 28 3 6 ஒரு 4 நல்ல ஒரு பயங்கரமான பங்கமான நாக்கு விளாண்டு 338 ரன் டார்கெட்ன இந்தியாவுக்கு. எம்மாடி அம்மா போட்டு குத்திட்டாங்க 3 பேரும். நம்ம இந்திய சிங்கக்குட்டிகள் ரோஹித் சர்மா கேப்டன் கில் ஆரம்பத்து தொடக்க வீரர்களாக வந்தாங்க. ரோஹித் சர்மா வழக்கமல் அதிரடி காட்டுறேன் 11 ரன்லே அவுட்டுங்க. அடுத்து கில்லும் 22 அவுட்டு. அடுத்து போட்டு நடை கட்டிட்டு போயிட்டே இருந்தார். அடுத்து வந்த ஸ்ரேயஸ் ஐயரும் 8 ரன்னும். ராகுலை எதிர்பார்க்கப்பட்ட ராகுல் அவரு 1 ரன் அடிச்சு போய்கிட்டே இருந்தாங்க. ஒரு முனையில நம்ம விராட் கோலி என்னும் ரன் மிஷின் ஓட்டு பொழந்துட்டாங்க. கடைசியான மேட்ச் கையில வின் பண்ணி தான் கொடுத்துட்டு போவான்னு நின்றுட்டான். 124 ரன்னுங்க போட்டு பொழந்துட்டான். எப்படியாவது ஜெயிச்சு கொடுத்தோன்னு நினைச்சா கடைசியில் எத்தனை இவனும் அவுட் ஆகிட்டு போயிட்டாப்புல. அடுத்து அந்த ரவீந்திர ஜடேஜா சிராஜ் எல்லாம் அவுட் ஆகி போக நம்ம நிதிஷ்குமார் ரெட்டியும் ஹர்ஷித் ராணாவும் நல்ல ஒரு கேமியோங்க. நிதிஷ்குமார் ரெட்டி 53 ரன்னு, ஹர்ஷித் ராணா 52 அடிச்சு கடைசி வர 3 பேர் சேர்ந்து போடுறான்னாங்க ஜெயிக்கிறதுக்கு. என்னதான் இருந்தாலும் முடியலங்க. நியூசிலாந்து 2-1 சொல்லிட்டு நாங்கள் 2 நீங்கள் 1 கப்பு எங்களுக்குன்னு சொல்லிட்டு கப்பு தூக்கிட்டு போயிட்டாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மேட்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க செல்லங்களா.